ஓமனுக்கு போன ஒருத்தர் கப்பல்ல வேலை செய்யறதுக்காக தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஓமனுக்கு போய் வேலை செஞ்சிருக்காரு. ஷிப்பிங் வேலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கே தெரியும். கொஞ்ச நாட்கள் அங்க வேலை இருக்கும். மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி அவருடைய மனைவி கிட்ட கடைசியா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை வந்து சோஷியல் மீடியால பார்த்து தான் இவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப சந்தேகத்துக்கிடமான மரணமா இது இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஃபுல்லா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. 2வது இவருடைய உடல வந்து சீக்கிரமா எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த சைட்ல இருந்து அவர் எந்த கப்பல்ல வேலை செஞ்சாங்கன்னா, எம்டி செலஸ்டியல் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல வந்து 2ஆம் நிலை அலுவலரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காரு. ஒரு மாலுமியுடைய உடவலை இப்படிதான் வச்சிருப்பாங்களா? அதாவது ஒரு ஷிப்ல வொர்க் பண்ற ஒரு பெர்சன் உங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய உடல வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது இவ்வளவு கேர்லெஸ்ஸா வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைத்தளத்துல எழுந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அவங்க ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவருடைய உடலை எப்படியாவது வாங்கிரணும் அப்படின்ட்டு. ஐஸ்ல வச்சு அவருடைய உடலை பாதுகாப்பா வச்சு இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூலிங் வாட்டர் பாட்டில்ஸ வச்சு அவருடைய உடல் மேல வந்து ஃபுல்லா மூடியிருக்காங்க. அதாவது அதுவும் ஐஸ் மாதிரியான ஒரு கூலிங் தானே குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ஐஸ் வாட்டர் பாட்டில்ஸால வந்து அவருடைய உடல கவர் பண்ணியிருக்க ஃபோட்டோ, நிஜமாவே பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டுக்காக உழைக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஓமன் நாட்டுக்கு போறாங்க. அதாவது இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஓகே. அங்க போய் வொர்க் பண்ணும்பொழுது அதுக்கு உரிய மரியாதை குடுக்கணும் இல்லையா? உடம்பு சரியில்லாம இறந்து போனாலும், எதன் காரணமா இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் அவங்க இன்னும் வெளியிடல. ஸோ அவர் இறந்துட்டாருங்கிறத மட்டும் சோஷியல் மீடியால பரவி, அது மூலியமா அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சைட்ல இருந்து அதாவது கப்பல் சைட்ல இருந்தோ, இல்ல அவங்க டீம் சைட்ல இருந்தோ, இல்ல இவங்களுடைய வேலை பார்க்குற நிறுவனம் சைட்ல இருந்தோ எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமா இவருடைய உடல வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் வந்து போராடிட்டு வராங்க. அவங்க மனைவி வந்து 5ஆம் தேதி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதோட ஜூலை 11ஆம் தேதி அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 5ஆம் தேதி பேசின நபர் இவ்வளவு நாட்களா இடையில பேசவே இல்ல. உடல்நலக் குறைவா இருக்காரா? இல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இல்ல வேலையில ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு எதுவுமே எந்த ஒரு தடயமும் இல்ல. திடீர்னு இறந்துட்டாருன்னு சொல்றீங்களே! எப்படி இத ஏத்துக்க முடியும்னு சொல்லி குடும்பம்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவருடைய மனைவி சராபன் என்ன கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா, அவருடைய உடல வந்து எங்ககிட்ட குடுத்துருங்க. 2வது வந்து ஒரு 10 மாசத்துல ஒரு ஆண் குழந்தையும், அதாவது இப்பதான் பிறந்து 1 வருஷமே ஆகாத ஒரு குட்டி குழந்தையும், ஒரு 4 வயசுல பெண் குழந்தையும் எங்களுக்கு இருக்கு. ஸோ மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி எங்களுக்கான உதவிகள செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு உதவியா இருந்தவர் அவர்தான். ஸோ இதுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பண்ணி குடுத்தா நல்லா இருக்குங்கிற மாரி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அவருடைய உடல எப்ப திரும்ப குடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னமும் வந்து யாரும் உங்ககிட்ட கேட்டு கன்சர்ன்ல கொண்டு போயிட்டு இன்னும் கொண்டு வராம இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு.